ஆண்டவனா பார்த்து உனக்கு அவ்வளவு நல்ல பொண்டாட்டியை கொடுத்திருக்க. அதோட அருமை தெரியாம அவளை தூக்கி எறிகிற பாரு, அதுக்கான பணம் ஒரு நாள் கண்டிப்பா நீ அனுபவிக்க போற. நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. முறைப்பாடு வச்சுட்டாங்கன்னு புருஷனையே தூக்கி எரிஞ்சிட்டு போனவ தானே அவ. அந்த ஓடு காலிய என்ன விட ஒசத்தின்னு சொல்றீங்களா? அக்கா ஓடுக்காலின்னு சொல்ற? முறைப்பாடு வச்சதை எதிர்த்து அமுதா வீட்டை விட்டு மட்டும்தான் வெளியே வந்தா. மத்தபடி எந்த சூழ்நிலையிலயும் அவ இவனை மறக்கல. ஆனா நீ இவன் உனக்கு இல்லைன்னு சூழ்நிலை வந்தப்போ ரத்னவேலை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச. மறுபடியும் இவன் உனக்கு கிடைக்கிற மாதிரி வந்தப்ப அவனை விட்டுட்டு இவன் கிட்ட வந்துட்ட. கட்டிக்க போற புருஷன்கிட்ட இவ்வளவு பச்சோந்தித்தனமா இருக்கிற உனக்கெல்லாம் அமுதா பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. உங்க பார்வைக்கு அமுதா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் இவ கூட சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நிம்மதியை வாழ விடுங்க. நல்லா வாழ்ந்துங்க, சந்தோஷமா வாழ்ந்துங்க. ஆனா இவ கூட நீ நிச்சயமா வாழ முடியாதுங்க. என்னடா பாக்குற? இன்னொருத்தியோட வாழ்க்கையை அழிச்சிட்டு நீ எல்லாம் நல்லா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? இன்னும் ஏன் இங்க நின்னு ஏய் நில்லுடா. இதுக்கு மேல இவன் கட்ட தாலி தேவையான நீயே முடிவு பண்ணிக்க.